ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தமுள்ள தேவனே, துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். உன்னதமானவரே, ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். மகிமைக்குரியவரே, துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, எங்கள் கிருபையிலே நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் வாழ்த்தி நாங்கள் கனப்படுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, இந்த நாளிலே உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வருவோம், உம்மை ஆராதிக்கவும். தேவனுக்கு கொடுத்த ஸ்நாக்கியத்திற்காக, வாக்கியத்திற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உங்களை ஆராதித்து துதித்து மகிமைப்படுத்தி எங்களுக்கு ரட்சிப்பு கொடுத்து எங்களுக்கு ஜீவனை கொடுத்து கிறிஸ்து எங்களுடைய வாழ்க்கையின் ஜீவனாய் பலனாய் அரணாய் இருந்ததுக்காக நாங்கள் நன்றி சொல்லபடி நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தர், இந்த நாள் எங்களை பரிசுத்தமாக்குங்க. ஆண்டவரே, ஆண்டவருக்கு ஆராதனையுடைய துவக்கம் முதல் மொழி மட்டும் நீர் எங்கள் பொறுப்படுத்தி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய தேவ கரம் உங்களுடைய பிள்ளைகள் மத்தியில் இருந்து ஆண்டவரே பத்திரத்தோடு பயத்தோடு தேவ சமூகத்தில் வருவதற்கு தேவன் அனுகிரகம் செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தொடர்ந்து நடத்தும்படி வேண்டிக் கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ரெட்கலர் பாடல் புத்தகத்தில் இருக்கிறதான 210வது பாடல், கிருபையால் நிலை நிற்கிறோம்.
கொண்டாடுகிறோம். ஓ, தேவ கிருபையை கொண்டாடுகிறோம். கிருபையை கொண்டாடுகிறோம். அதே பாடல் புத்தகத்தில் 110வது பாடல். உம்மை ஆராதிப்பேன் என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன்.
நேராய் வந்திருக்கிறான். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அந்த பரிசுத்தமுள்ள தேவனை, அந்த மகத்துவமுள்ள ராஜாவை இந்த கால நேரத்தில் ஸ்தோத்திரம் பண்ணி அப்படியே மகிமைப்படுத்தலாமா? ஓ, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவனை ஸ்தோத்திரம் பண்ணலாமே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் புரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உம்மையே நான் ஆராதிப்பேன். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறது. அல்லேலூயா. ஒவ்வொரு நிமிஷங்களும், ஒவ்வொரு நொடிப்படுத்தலும், ஒவ்வொரு நம்முடைய சிந்தையில் அது இருக்க வேண்டியது. அல்லேலூயா. நம்முடைய எண்ணங்களில் அது இருக்க வேண்டியது. இந்த காலை நேரத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் மாத்திரமல்ல, நீர் எங்களுக்கு கொடுத்த ரட்சிப்பு, நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளை, ஆண்டவரே, நாங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமல்ல, ஒவ்வொரு நிமிஷமும் நாங்களுடைய ஆராதிக்க முடியாது. தேவனே, எங்களுக்கு அனுகிரகம் செய்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவி என்று உலகம் சகைவை தள்ளின போது கர்த்தர் அவனை நீதிமானாய் அவனை சேர்த்து கொண்டார். ஹல்லேலூயா. இந்த கால நேரத்தில் சொல்லுகிறேன், உலகம் உன்னை பாவி என்று தள்ளினாலும் இயேசு தம்முடைய ரத்தத்தினால் உன்னை நீதிமானாய் மாற்றி உனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்து உனக்கு ஒரு நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பரிசுத்தமுள்ள தேவனாலே மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. இயேசு ராஜா, பரலோக தேவனே, பராக்கிரமம் நிறைந்தவரே, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை மகிமைப்படுத்து. கர்த்தர் கொடுத்த வாழ்க்கைக்காக, கர்த்தர் கொடுத்த உறவிடத்துக்காக, கர்த்தர் உணவுக்காக, கர்த்தர் கொடுத்த ஜீவனுக்காக, கர்த்தர் கொடுத்த சந்தோஷத்திற்காக, கர்த்தர் கொடுத்த சமாதானத்திற்காக
உள்ளத்தின் ஆழத்தில் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்.
நினைத்து நினைத்து உள்ளாவே தூங்குதையா. எங்களை பரிசுத்த நீர், எங்களுடைய மீட்பர் நீர், எங்களுடைய ஜீவன் நீர், எங்களுடைய பலன் நீர், எங்களுடைய ஞானம் நீர். அல்லேலூயா. எங்களுக்கு எல்லாமா இருந்து எங்களுடைய வாழ்க்கையில எங்கள் நிறைவான தேவனாயிருந்து எங்களை நடத்துகிறதுக்காக நமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த காலை நேரத்தை நீ பொறுப்படுத்தி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலையில் கூட நாம கர்த்தருடைய வசனத்தை பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியுடைய புஸ்தகம் 28வது அதிகாரம். ஏசாயா 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கிற பாருங்க. 832வது பக்கம். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமான ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூலைக்கல்லாயிருக்கும். விசுவாசிக்கிறவர் பதறார். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம விசுவாசிக்கிறவன் பதறான்னு சொல்லி வேதத்துல எழுதியிருக்கு. கர்த்தர் சொல்றார், விசுவாசிக்கிறவன் பதறார். விசுவாசிக்கிறவருடைய வாழ்க்கையில அவருக்கு ஒரு வெறுமை இருக்காது. பதர் எப்பவுமே என்ன செய்யணும்னு சொன்னா, விசுவாசம் இல்லாத மக்கள்லாம் இன்னும் பதறா இருக்கிறாங்க, பதறக்கூடியவங்களா இருக்கிறாங்க. விசுவாசிக்கிறவங்க தான் நல்ல கோதுமை மணியா அவங்க இருக்கிறாங்க. அவங்க தான் களஞ்சியத்துக்குரியவர்கள். அதாவது விசுவாசம் இல்லாம நீ பரலோகத்துக்கு போவேன், ஆண்டவரோட கூட இருப்பேன், கர்த்தருடைய ராஜ்யத்துல இருப்பேன், கர்த்தரோடு கூட இருப்பேன் அப்படிலாம் நீ சொல்ல முடியாது. விசுவாசம் இல்லாத அதை செய்ய முடியாது. ஏன்னா
விசுவாசம் இல்லைன்னா நமக்கு கர்த்தரோடு கூட நம்ம நெருங்கி வாழ்றது முடியாது. அப்போ விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். வேதத்துல இங்க விசுவாசிக்கிறவன் பதறான்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். நீங்க கர்த்தருடைய சமூகத்துல இன்னைக்கு வந்து நம்ம பதட்டம் இல்லாம ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். புரியுதா? உலகத்தாரை பத்தி கர்த்தராகிய இயேசு சொல்ற ஆசீர்வாதத்துக்காக, அதாவது உலகத்தினுடைய தேவைகளுக்காக இவைகளெல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். அப்படின்னா ஓடி ஓடி அவங்க வந்து பாடுபடுறாங்க. உலகத்தார் இவைகளெல்லாம் நாடி தேடுகிறார்கள். ஆனா விசுவாசிக்கிற மக்களுக்கு இவைகளெல்லாம் தேவன் இலவசமா கொடுக்கிறார். அதான் அதனுடைய உண்மை. இவைகளெல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். அப்படின்னா பதட்டத்தோட கூட அதனால யாருக்கிட்ட எப்படி எப்படி பேசணுமோ, பொய் பேசுறதோ நல்லதை பேசுறதோ அவங்களை கெஞ்சறதோ வணக்கம் போடுறதோ எல்லாம் அந்த வயிற்றுக்காக தான். வயிற்றுக்காக, வயிற்று பழை. மறந்துடாதீங்க, praise the Lord brother, praise the Lord. அதெல்லாம் மறந்துடாதீங்க, பிரதரை மறந்துடாதீங்க, praise the Lord sister மறந்துடாதீங்க. எப்போ ஜபத்துல நினைச்சுக்க, என்ன நீங்க மறக்கவே கூடாது. கர்த்தர் சொல்லி இருக்காரு, தாய் முன்னை மறந்தாலே எல்லாரும் சார்ந்து இருக்க வேண்டியதா இருக்கு. அப்படின்னா ஒரே காரணம், விசுவாசம் உனக்கு தேவன் மேல இல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல இல்லன்னா நீ எல்லாரையும் சார்ந்துதான் வாழ்ந்தாகும். வேற வழியே இல்ல. அதாவது வழி ஒரு வழிதான் இருக்கு. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் வரான். அப்போ ஆசீர்வாதத்துக்கு ஒரு வழிதான் இருக்கு. அந்த வழியை திறந்து கொடுக்கிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நீ வந்து கர்த்தரை நீ விசுவாசிக்கிறன்னா எல்லாருடைய உதவியும் உனக்கு வேணும். எல்லாரோடும் கூட நீ வந்து தயவை நீ எதிர்பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். ஆனா நம்ம கர்த்தரை விசுவாசிக்கிற பிள்ளைகளா இருந்தா தேவனை துதித்து சந்தோஷமா சமாதானமா இந்த உலகத்துல இருப்போம். மனுஷ தயவெல்லாம் நமக்கு தன்னாலேயே தேடி வரும். புரியுதா? அதாவது வந்து நீ ஆண்டவருடைய பிள்ளையா இல்லைன்னா உனக்கு யாரும் தயவு பண்ணவே மாட்டாங்க. நீ தான் தயவுக்காக போய் அவங்களெல்லாம் தேடணும். தயவு வச்சுக்க, தயவு வச்சுக்க. நானும் ஆண்டவருடைய பிள்ளை தான். நான் சபைக்கு போறேன், அப்போஸ்தல சபைக்கு போறேன், நானும் கிறிஸ்டியன் தான் அப்படின்னு சொல்லி நீங்க தயவுக்காக எல்லாரையும் தேடணும். ஆனா கர்த்தர் மேல நாம விசுவாசம் வச்சு அவரை துதிக்கிறது, அவரை மகிமைப்படுத்துறது, அவருக்குள்ள நாம வாழ்றது, எப்போ மனமகிழ்ச்சியா இருக்கும் போது மனுஷருடைய தயவெல்லாம் நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. ஆதி சபையார் வந்து விசுவாசிகள். அவங்க விசுவாசிகள் அவங்க எப்படி இருந்தாங்கன்றத அவங்களுக்கு வந்து இந்த வேதத்துல இருந்து உண்மையை காட்டுற விசுவாசிகள் அவங்க ஆதியில இருந்தவங்க. அதாவது அப்போஸ்தலர் 2:44 வாசி. விசுவாசிகள் எல்லாரும் 44 விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணி ஆட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதுக்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. அவங்க வந்து விசுவாசிகள். அவங்க விசுவாசிகளா இருக்கிறதுனால அவங்க வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கையா இருந்தது. ஆசீர்வாதம்னா இதெல்லாம் தான் நம்ம சொல்ல முடியும். ஆசீர்வாதம்னா நாம ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தோம்னா மன மகிழ்ச்சியா இருந்தார்கள். ஒருவனுக்கு ஒன்றும் குறைவில்லை. ஒரு திருப்தியமான வாழ்க்கை, மன திருப்தியான வாழ்க்கை அவங்களுக்கு இருந்தது. ஒருவனுக்கு ஒன்றும் குறைவில்லை.
அப்போ வந்து தேவனை துதித்தார்கள் அவர்கள். ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிற கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார்னு நம்ம பார்க்கிறோம். அதாவது இதெல்லாம் நம்ம முன்னோர்களுடைய வழிமுறை. அதனாலதான் அவங்களுக்கு பதட்டம் இல்லை. புரியுதா? விசுவாசிக்கிறவன் பதட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கையை செய்திருக்கிறார். பதட்டம் இல்லாத மகிழ்ச்சியான வாழ்க்கையை செய்திருக்கிறார். அவனுக்கு வந்து இன்னைக்கு பதட்டம் 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 பதட்டம். முன்னேறுவனா முன்னேற மாட்டேனா, ஆகினால் இந்த பொருளை வாங்குவனா வாங்க மாட்டேனா, எனக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாத போயிடுமா, இந்த காரியங்கள் நடக்குமா நடக்காது இருக்குமா, குழந்தை பிறக்குமா பிறக்காது இருக்குமா, இப்படி வந்து பதட்டத்திலேயே நம்முடைய வாழ்க்கை வந்து விசுவாசித்து எதையும் நம்ம சொல்ல மாட்டோம். இல்லைங்க, நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது என்னன்னா, நம்ம நல்லா இருக்கிறேன், ஆனா இன்னொரு முறை நீங்க கேட்டு பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கிறீங்கன்னா அப்ப வந்து 10 கதை வருது. அப்போ நல்லா இருப்பீங்களா அப்படின்னு எதிர்காலத்தை குறித்து கேட்டா யாராவது தீர்க்க தரிசனம் சொன்னா நல்லா இருக்கும். மகளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவளா இருப்பேன்னு யாராவது சொன்னாங்கன்னா அப்போ வந்து நான் நல்லா இருக்கேன். அதாவது உனக்கே நம்பிக்கை இல்லை. அப்போ தாவீது சொல்றான், விசுவாசிக்கிறவன் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அவன் சொல்றான், எனக்கு வந்து வருகாலத்துல எல்லாம் நல்லதுதான் நடக்கும். இல்லைன்னா நீங்க கேட்பீங்க, பாஸ்டர் கொஞ்சம் ஜெபிச்சு சொல்லுங்களேன், இந்த பையனுக்கு கல்யாணம் வைக்கிறோம் ஜெபிச்சு சொல்லுங்களேன், இந்த பொண்ணுக்கு கல்யாணம் வைக்கணும்னு இருக்கிறோம் ஜெபிச்சு சொல்லுங்களேன், ஜெபம் பண்ணி சொல்லுங்க. ஏன்னா அவன் நல்லா வாழ்வாளா நல்லா இருப்பாளா அப்படின்ற ஒரு சந்தேகம், அதாவது ஒரு பதட்டம் நமக்கு வந்து வாழ்க்கையில எல்லாம் இருக்கு. ஏன்னா நல்லா இருக்கும், நம்முடைய ஆரம்பத்தை காட்டில நம்முடைய முடிவு நல்லா இருக்கும், நம்ம நல்லாதான் இருக்கோம். நாம அதை எதையும் நீங்க சொல்ற, நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் கர்த்தராகிய இயேசு விசுவாசிக்கிறவன், நான் அவர் வழிய நடக்கிறவன், எனக்கு நடக்கிறதெல்லாம் நல்லா இருக்கும்னு கூட உங்களுக்கு நம்பிக்கை இல்லையே அப்படின்னா, அப்படி ஒரு விசுவாசமே இல்லாத ஒரு வாழ்க்கை எதுக்குன்ற? நீ ஒரு ஆண்டவருடைய பிள்ளைன்னா உனக்கு தானே நம்பிக்கை இருக்கணும். நான் ஆண்டவருடைய பிள்ளை, கர்த்தராகிய இயேசு விசுவாசிக்கிறவன், அப்பதான் எனக்கு எல்லாம் நல்லதுதான் நடக்கும், கர்த்தர் எனக்கு நல்லதுதான் செய்வார். அதனாலதான் தாவீது சொல்றான், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். மற்றவங்களுக்கு பிரசங்கம் பண்றான், அவர் நல்லவர், அவரை வந்து நீங்க விசுவாசித்து ஏற்றுக்கொண்டா எல்லாம் நல்லதும் செய்வார். நீங்க இப்போ ஆண்டவரை போய் யாருக்காவது அறிமுகப்படுத்தும் போது வேண்டாம் வேண்டாம் ஏசப்பாவை வேண்டாம், நீங்க நம்பாதீங்க, உங்களுக்கு கஷ்டம் கொடுத்துருவாரு, அவரு சிலுவையை சுமந்தா மாதிரி உங்களை கூட சுமக்க வைக்கிறாருன்னு சொல்லுவீங்களா? சொல்லுங்க. யாரையாவது பார்த்து நீங்க போய் இந்த வழியில வராத, சபக ஆராதனை கூட்டம் இதெல்லாம் ஞானஸ்தானம் பரிசுத்தாவி இதெல்லாம் வராத அப்படின்னா வந்து உன்னால முடியாது அப்படின்னு. அதனாலதான் சில பேர் வந்து ஞானஸ்தானம் எடுக்கிறதும் இல்லை, பரிசுத்தாவி பெறறதும் இல்லை. அதாவது இதெல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரக்கூடிய. ஞானஸ்தானம் எடுக்கணும், பரிசுத்தாவி பெறணும், பரிசுத்தாவினுடைய வரங்களை பெறணும், தீர்க்க தரிசனம் சொல்லணும், அவங்களால அந்நிய பாஷை பேசணும். இதெல்லாம் நாம செய்யும் போது அதனாலதான் வந்து ரொம்ப ஓவரா போக கூடாது. நம்ம பக்தியில ஓவரா போனா அதுக்கப்புறம் நமக்கு என்ன செய்யும் சோதனை. அது மாதிரி சில பேர் சொல்றது என்னன்னா, நெருங்கி நெருங்கி போகும்போதுதான் நமக்கு ரொம்ப கஷ்டம் வரும் தெரியுமா. நெருங்கி நெருங்கி போக கூடாது, ஆண்டவர் இடத்துல ரொம்ப நெருக்கமா இருக்க கூடாது. நான் கூட ஞானஸ்தானம் எடுக்கும்போது ஒரு 2-3 கேள்விங்க பாட்டிங்க, வயசான அம்மாவும், என்னடா இது, நான் ரொம்ப சந்தோஷமா ஞானஸ்தானத்தை பத்தி எனக்கு தெரியாது. முதல்ல ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, ஏசப்பா உங்க ரத்தத்தினால கழுவுங்க, நான் உங்க பிள்ளையா இனிமே இருப்பேன், என் பாவத்தை பண்ணீங்க, என்னை வந்து உங்க வழியில நடத்துங்க அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்து ஆண்டவர் இடத்துல மன்னிப்பு கேட்டு அர்ப்பணித்து வேத புஸ்தகத்தை ரொம்ப வாஞ்சியா வாசித்து இப்படிலாம் பண்ணும்போது அதுக்கப்புறம் ஞானஸ்தானத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன அதுல ஞானஸ்தானத்துல நான் அந்த குறிக்கோள் எதுக்கு அப்படின்றத அதை நான் எடுத்தா என்ன நல்லது அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா,
அதாவது நீங்க மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெறும்போது பரிசுத்த ஆவியினுடைய வரத்தை நீங்க பெறுவீங்க. இப்ப நம்ம நல்லா தான் இருக்கிறோம், ஆண்டவர் நமக்கு பாவத்தெல்லாம் மன்னிச்சுட்டாரு, நமக்கு வந்து சந்தோஷம் கொடுத்துட்டாரு, சமாதானம் கொடுத்துட்டாரு, நல்லா இருக்கு உள்ளோம். ஆனா நமக்கு வந்து தெய்வ வல்லமை இன்னும் கிடைக்குமா? சந்தோஷம் கொடுத்துட்டாரு, ரட்சிக்கப்பட்டோம், ஆண்டவர் பாவத்தை மன்னிச்சுட்டாரு, நிம்மதியா இருக்கு, எல்லாம் ஆன உடனே எனக்கு என்ன ஆகுதுன்னா, அப்ப வந்து நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா பவர் தேவனுடைய வல்லமை கிடைக்குமா? அந்த பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை நமக்கு வந்ததுன்னா நம்ம வேலையை எளிதா செய்ய முடியுமா? முதல்ல வேலையை பத்தி தான். நான் ஒரு தொழிலாளி, கடுமையான உழைப்பாளி, நான் வந்து 8 மணி நேரம் நின்று வேலை செய்யணும். இதே மாதிரிதான். அதனால லேத்துல வேலை செய்யறது, இப்படியே நின்று வேலை செய்யறது, அதுக்கு மேல வந்து ஓட்டி கொடுக்குறாங்க. அதுலயே நான் சோர்ந்து போறேன். இப்போ வந்து எனக்கு 24 வயசு ஆகுது. அப்போ வந்து நான் நினைக்கிறேன், பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை வந்திருக்குன்னா இந்த வேலையை சாதாரணமா நம்ம செய்யலாம். ஏன்னா அந்த கடவுளுடைய பலன் வந்திருக்குன்னா அப்போ வேலை செய்யறது நமக்கு ஈஸியா இருக்கும், குடும்பம் நடத்துறதுக்கு. அப்ப வந்து ஞானஸ்தானம் எடுக்கும் போதே 2 குழந்தை, புரியுதா? வந்து அப்ப ஞானஸ்தானம் எடுக்க அப்படின்னா சின்ன வயசுலயே இவ்வளவு பெரிய குடும்பம் இருக்கு எனக்கு. அதனால 24 வயசு தான் ஆகுது, 2 குழந்தை இருக்குது, அப்புறம் ரட்சிக்கப்பட்டாச்சு, ஞானஸ்தானத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாச்சு. ஞானஸ்தானம் எடுத்தா பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை கிடைச்சு இந்த வேலையை எளிதா செய்யலாம். இந்த குடும்பத்தை ஏன்னா ஒரு குழந்தை இருக்கும் போதே உபத்திரவம் தாங்க முடியாம சாவா வாழ்வா சாவா, ஓடி போலாமா, குடும்பம் நடத்தலாமா அப்படின்ற ஒரு நிலையில இருக்கு ஒரு குழந்தை இருக்கும் போதே. அதனால இப்ப 2 குழந்தை ஆயிடுச்சு. இப்ப எனக்கு என்ன வந்து தைரியம் வந்துட்டுன்னா, நமக்கு வந்து பரிசுத்த ஆவி மட்டும் கிடைச்சிருக்குன்னா இந்த குடும்பத்தை நல்லா நடத்தலாம். அதனால இந்த வேலையை எளிதா செய்யலாம், இந்த வாழ்க்கை செய்ய முடியும். அதனால பரிசுத்த ஆவி ஏன் ஞானஸ்தானம் எடுக்க போறேன்னா, நான் ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவரை விசுவாசித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசித்து ஞானஸ்தானம் எடுத்தா பரிசுத்த ஆவி எனக்கு கொடுப்பார். அல்லேலூயா. அதே வாஞ்சை அப்படிதான். நான் ஒரு தொழிலாளி, 1000 கஷ்டம் இருக்கு எனக்கு, அதெல்லாம் மனசுல வரவே இல்லை. பிள்ளைங்களுக்கு வருமானம் என்ன, பிள்ளைங்களுக்கு நல்ல வீடு இருக்குதா, நல்ல படுக்க இருக்குதா, அதெல்லாம் வரல எனக்கு. அதாவது நம்ம ஞானஸ்தானம் எடுத்துக்கணும், பரிசுத்த ஆவியை நாம பெற்றுக்கொள்ளணும். அப்போ பரிசுத்த ஆவியை பெற்றா கர்த்தருடைய இந்த அபிஷேகத்தை மேல வந்தா நாம வந்து இந்த வாழ்க்கையை எளிதா நாம வாழலாம், வேலையை எளிதா செய்யலாம், குடும்பத்தை எளிதா நடத்தலாம். அப்ப பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஜெபம். அதாவது நீங்க வந்து அந்த கஷ்டத்துல போய் பாஸ்டர் கிட்டலாம் நான் தலையை கொடுக்கும் போதெல்லாம் சொல்லுவேன். ஒரு முறை தலையை கொடுக்கும் போது இந்த மாதிரி எங்களுடைய கஷ்ட நிலையெல்லாம் பார்த்துட்டு அங்க இருக்கிற பாஸ்டர் மனைவி கூட்டிட்டு போயிருக்கிறேன். வயிற்றுல குழந்தைய வச்சுட்டு இருக்குது, யூலாவை வயிற்றுல வச்சுட்டு இருக்குது. ஒரு பையனை தூக்கிட்டு போய் ஒரு பாஸ்டர் கிட்ட ஜெபம் பண்ணும்போது நான் சொல்றேன் என்னன்னா, எவ்வளோ கஷ்டம். அவர் பார்த்துட்டு அவர் என்ன சொன்னாருன்னா, அந்த பாஸ்டர் அவர் அந்த காலத்துல 20 ரூபாய்னா ஒரு பெரிய தேவை. 20 ரூபாய்னா அதிகமா, இன்னைக்கு 200 ரூபாய் மாதிரி வச்சு, 200 ரூபாய் இல்ல அதிகமாவே நீங்க வைக்கலாம். அப்போ வந்து 200 ரூபாய் 2000 மாதிரி கூட வைக்கலாம். ஏன்னா 100 மடங்கு எல்லாம் ஏறி. அப்போ வந்து அந்த பாஸ்டர் இது சுவிட்சர்லாந்துல இருந்து வந்திருக்காரு, அவர் இங்கிலீஷ்காரர். அதனால அவர்கிட்ட வந்து டிரான்ஸ்லேட்டர் ஒருத்தர் பக்கத்துல. நான் போய் முதல்ல ஜெபம் பண்ணும்போது சொன்னேன், ஜெபம் பண்ணுங்க என்னத்துக்கு அப்படின்னா, பரிசுத்த ஆவி வரணும். அப்புறம் கையை வச்சு எல்லாம் பார்த்தாரு, உனக்கு அப்படி கொஞ்சம் வந்து சொரந்து வருது. சரி, மனைவியை போய் ஜெபம் பண்ணி, நீ போய் ஜெபம் பண்ணிட்டு வா, குழந்தை எங்கிட்ட போடு, நீ போய் அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. அப்ப ஜெபம் பண்ணிட்டு வான்னு அனுப்பின உடனே ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் என்ன சொன்னார், அவர் வந்து அந்த பக்கத்துல இருக்கிற டிரான்ஸ்லேட்டர் கிட்ட, இவங்க கிட்ட ஒரு 20 ரூபாய் கொடுத்தான்னு, இது வெள்ளக்காரன் திடீர்னு இந்த மாதிரி அவங்க வந்து நம்ம ஆளுங்க சுதாரிக்கிறாங்க, இது நம்ம காணிக்கு தானே வாங்குவோம், ஜாப் பண்றதுக்கு ஜாப் பண்ணிட்டா குடிச்சிட்டு போவாங்க. இந்த பாஸ்டர் வந்து அது அசிஸ்டன்ட் பாஸ்டர், அவர் வந்து மொழிபெயர் பண்றவர். அவர் சொன்னார், யார் கூடமா வந்திருக்க நீ அப்படின்னா, வீட்டுக்காரர் அங்க இருக்காரு, நம்ம புதுசா இப்போ வந்து அந்த கொடுமையூர்ல நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு. வாங்க என் பாஸ்டர் என்னவோ வந்து உங்களுக்கு 20 ரூபாய் கொடுத்தா இருக்குங்கன்னு சொல்றாரு.
அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி, என்னன்னா அது காணிக்கை கொடுத்துட்டு போறவங்க எல்லாம் வருவாங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம சபையில வந்து காணிக்கை வாங்கிட்டு போறோம். அவர் என்ன சொன்னார்னா, அவங்களுக்கு தேவை என்ன சம்பவிக்குது. அதாவது வந்து நான் என்ன செய்யறேன்னா, இந்த ஆலன் மாரிஸ் அவர் பேரு, அவர் வந்து அவர் வந்திருக்காரு, அவர் இந்த கொடுங்கியூர்ல அந்த சபைக்கும் வருவாருன்னு சொன்ன உடனே நான் என்ன செய்யறேன்னா, ஒரு 20 ரூபாவை சேர்த்து வச்சிருந்தேன். எதுக்குன்னா, நமக்கு காணிக்க தசம்பாகம் எல்லாம் தெரியாது, புதுசா நம்ம போறோம்ல சபைக்கு, ஒரு 20 ரூபாவை சேர்த்து வச்சிருந்தேன். என்னத்துக்கு சேர்த்து வச்சதுன்னா, அந்த பாஸ்டர் வந்து இங்க பிரசங்கம் பண்ணாருன்னா அவருக்கு ஏதாவது ஸ்வீட் ஏதாவது வாங்கி எடுத்துட்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சிருந்தேன். மனைவிய நாங்க வந்து சைக்கிள்ல போனோம்னா மனைவிய கூப்பிட்டா, ஒரு 6-7 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற மனைவியை கூப்பிட்டா, மனைவி என்ன சொல்றேன், எனக்கு வந்து அந்த கூட பின்னுற ஒயர் வாங்கி கொடுக்குறியா, நானும் வரேன் கூட அப்படின்னு. அங்க பஷாகத்துல வாங்கி கொடுக்குறியா, சரி. அப்ப என்னடா அது, நம்ம வச்சிருந்த காசு வந்து பாஸ்டருக்கு வந்து ஏதாவது செய்யலான்னு வச்சிருந்தோம். வந்து ஒயர், சரி இந்த ஆத்மாவை ஆதாயப்படுத்துறதுக்கு ஒயர் வாங்கி தான் கொடுத்தான். எடுக்கல. அவ வந்து சரி நான் உங்களுக்கு ஒயர் வாங்கி தரவா, பிளாஸ்டிக் ஒயர் வாங்கி தரவா அப்படின்னு கூட்டத்துல. அதாவது எனக்கு என்ன தேவை என்பதை அந்த நாள்லயே கர்த்தர் அறிந்திருந்தாங்க. அந்த நாள்லயே மனுஷ தயவு கிடைச்சு. இப்படிதான் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும், எனக்கு என்னது தேவை. அப்போ நான் வந்து எண்ணி பார்த்தேன், அதாவது நம்ம போட்ட கணக்கின்படி சரியா எல்லாம் கர்த்தருக்கு நம்ம செய்யணும்னு நினைச்சிருந்தோம். அது செய்ய முடியாத ஒரு இடையூறா, பரவாயில்ல அது பரவாயில்ல, ஆனா ஒரு ஆளை கூட்டிட்டு போய் சத்தியத்தை நம்ம கேட்க வைக்கிறது நல்லதுன்னு சொல்லி கூட்டிட்டு போனோம். அந்த நாம என்ன நினைச்சோமோ அந்த காரியத்தை, அதே காரியத்தை நான் செய்தோம். ஊழியர் செய்யற சகோதரர்கிட்ட சொல்லி அவருக்கு வந்து பாஸ்டர் அவரும் அதே மாதிரி வந்தார். அவருக்கு ஏதாவது நீங்க வந்து வாங்கி கொடுங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ கர்த்தருக்குன்னு நாம செய்யணும்ன்றத கர்த்தர் எப்படி அறிந்திருக்கிறாருன்னு பாருங்க. கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்துல இருந்தே நமக்கு வருது. அல்லேலூயா. இதெல்லாம் தெய்வீக வழிமுறை. ஏன்னா அதாவது அதுதான் அவங்க சொல்றாங்க, அதாவது அவர்கள் எல்லாம் விசுவாசிகள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் இருந்தார்கள். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் அவர்கள் தயவு பெற்றிருந்தார்கள். உன்னை தேடி கர்த்தர் வந்து ஆட்கள் அனுப்புவார். நீ ஒரு விசுவாசியா இருந்தா பதட்டம் அடைய தேவையில்லை. உன்னை தேடி வேலை வரும், உன்னை தேடி மாப்பிள்ளை வருவான், உன்னை தேடி பொண்ணு வரும், உன்னை தேடி எல்லா ஆசீர்வாதங்கள் வரும். ஏன் சொன்னா, நான் விசுவாசிக்கிறதுனால பதட்டம் இல்லாம கர்த்தரையே பற்றி கொடுத்தா எல்லா நன்மைகளும் நமக்கு பரலோக தேவனிடத்துல இருந்து மனுஷரிடத்துல இருந்து கிடைக்கும். அல்லேலூயா. இதெல்லாம் புரிஞ்சுங்க. சும்மானா நான் ரட்சிக்கப்பட்டேன் ஞானஸ்தானம் என்கிட்ட சொல்றதுனால வந்து நான் கொஞ்சம் நிதானிக்க தான் செய்வேன். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன், பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறேன், அப்படின்னா வரங்களை பெற்றிருக்கிறேன், எனக்கு வெளிப்பாடு உண்டு, தரிசனம் உண்டு. அந்த மாதிரி வாழ்க்கையில அனுபவத்துல பல பேரை சந்திச்சிருக்கிறேன். கள்ள சகோதரர்கள் என்னிடத்துல பழகி இருக்கிறாங்க, நல்ல சகோதரர்கள் பழகி இருக்கிறாங்க. அவங்களுடைய குணத்தை ஆரம்பத்துல நல்லவங்க நம்பி அதுக்கப்புறம் ஏமாந்து இருக்கிற நிறைய விஷயம் எனக்கு தெரியும். புரியுதா? அவங்களுடைய பழக்க ஊழியக்காரன் சொல்லி அவங்களெல்லாம் நம்பி நான் ஏமாந்துருக்கிறேன். அவங்களுடைய கெட்ட பழக்கங்கள்லாம் அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. புரியுதா? அதனால ஒரு அனுபவம் எனக்கு இருக்கு. அதனால நீங்க வந்து அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளணும் தான் உங்களுக்கு ஊழியம் செய்யலாம். அல்லேலூயா. உனக்கு வந்து இந்த காரியத்தெல்லாம் நம்ம அனுபவ ரீதியா சத்தியங்களை உங்களுக்கு சொல்லணும். நீ ஒரு விசுவாசியா இருக்கணும். ஆண்டவர் சொன்னார், கவனிங்க, வந்து இந்த வசனத்துல பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:45 வாசிக்க பாருங்க. விசுவாசித்தவளே பாக்கியவதி, விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றார். அப்போ எலிசபெத் சொல்றா, இந்த பரிசுத்த ஆவியினால நிறைந்து, அவ வந்து பரிசுத்த ஆவியினால நிறைந்து மரியாளை பார்த்து அவ சொல்லும் போது, விசுவாசித்தவளே பாக்கியவதி. அவள் விசுவாசித்தாள்
விசுவாசித்தாள்னா அவ ஒரு பாக்கியவதி. விசுவாசிக்கிறவர்கள் எல்லாம் பாக்கியவதிகள், பாக்கியவான்கள். கர்த்தராகிய இயேசு என்ன சொல்றாருன்றத பாருங்க. யோவான் 20:29 வாசிங்க. அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள். அப்போ இங்க எலிசபெத் பரிசுத்தாவினால நிறைந்து சொன்ன விசுவாசித்தவள் பாக்கியவதி. விசுவாசம்ன்றது நமக்குள்ள வர்றது நமக்கு ஒரு பெரிய பாக்கியம். அவிசுவாசம்ன்றது அது நமக்கு அது அவபாக்கியம். அவிசுவாசம் வர்றது நம்மளுடைய வாழ்க்கையை கெடுத்துரும். விசுவாசம்ன்றது நமக்கு வரும்போது, விசுவாசம் உனக்கு வந்துடுதுன்னா நீ ஒரு பாக்கியவான். உனக்கு விசுவாசம் வந்துடுதுன்னா அருமையான சகோதரி, நீ ஒரு பாக்கியவன். ஏன்னா இனிமே ஒண்ணுமே யாரும் ஒண்ணும் பண்ண தேவையில்லை. ஏன்னா நீ விசுவாசித்து கொண்டே போவே, உனக்கு நன்மைகள் நடந்து கொண்டே போகும். வாழ்க்கையில யாரும் இனிமே தடை பண்ணவே முடியாது. அதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இதுதான் அதுதான் இல்ல, இதுதான் அதுதான் நடக்கும், இதுதான் அதுதான் நடக்கும் நடக்காது அப்படி. அதாவது விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இதுங்க அதுங்க அப்படின்னு நீங்க எதையும் கேட்கறதுக்கு அது கேள்வியே இல்லை. அதாவது தேவனால எல்லாம் கூடும், அந்த மாதிரி விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இந்த நோய் போயிடுமா மாஸ்டர்? அந்த நோய் தான் போயிடும். எந்த நோய்? உள்ள இருக்கிற நோய் போயிடுமா? வெளியில இருக்கிற நோய் போயிடுமா? கஷ்டம் போயிடுமா? ஞானம் வந்துருமா? அறிவு வந்துருமா? வாழ்க்கையில மாற்றம் வந்துருமா? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஹல்லேலூயா சொல்லுங்க, கைகளை உயர்த்தி. அதனால யார் தப்பு? யார் தப்பு? எல்லாம் நடக்கல சொன்னா அது யார் தப்பு? அதாவது உங்க குடும்பத்துல எல்லாம் நடக்கலன்னா யார் தப்பு? உனக்கு எல்லாம் நடக்கலன்னா யார் தப்பு? உன்னுடைய தவறு, உன்னுடைய அவிசுவாசம். வேதம் என்ன சொல்லுதுன்னா, விசுவாசிக்கிறவனுக்கு, அது கர்த்தராகிய இயேசுவே சொன்னார், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அதனால விசுவாசித்தவளே பாக்கியவதி, காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இயேசு கிறிஸ்து இதை சொன்னார். அப்படின்னா நம்முடைய விசுவாச குறை, நீங்க அப்படி சொல்லணும், என் விசுவாச குறைவுனாலதான் எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை எல்லாம் வந்துருக்கு. என் விசுவாச குறைவுனாலதான் எனக்கு வேலை இல்லாத இருக்கு. என் விசுவாச குறைவுனாலதான் எனக்கு இந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் வருது. ஏன் பொய் பேசுறேன்? என் விசுவாச குறைவுனால பொய் பேசுறேன். விசுவாசிக்கிறவனால உண்மை பேச முடியும், வல்லமைகளை பெற முடியும், வரங்களை பெற முடியும், வெளிப்பாடு பெற முடியும், தரிசனங்களை பெற முடியும். விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவனே உண்டு. கர்த்தராகிய இயேசு சொன்னார், என்னிடத்துல விசுவாசமா இருக்கிறவனுக்கு நித்திய, அதாவது தொடர்ந்து வாழக்கூடியவனா இருக்கிறான் விசுவாசிக்கிறவன். அதனால நம்முடைய வாழ்க்கையில நாம நல்ல கர்த்தரை விசுவாசிக்கிற பிள்ளைகளா இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பதட்டம் இல்லாத இந்த உலகத்துல இன்னைக்கு கொரோனா வந்திருக்குது, எல்லாருக்கும் பதட்டம் இருக்குது. புரியுதா? பாஸ்டருக்கு என்ன செய்யறாங்கன்னா, இப்போ பாஸ்டர் அதுக்கு மேல இங்க வர வேண்டாம்ன்றாங்க, வேலி போட்டுறாங்க. இந்த பக்கம் வரவே வராதீங்க, அங்கேயே நில்லுங்க, அப்படியே போகும். முன்னாடி பாஸ்டருக்கு கை கொடுக்கறது, நம்ம சபையில தான் கை கொடுக்கறது, பேசுறது, பண்றது, அதெல்லாம் அப்படியே இருந்து அப்படியே போயிடும். அப்புறம் இடைவெளி விட்டுப்பாங்க. ஒன்னா நின்று பேசாதீங்க, தனித்தனியே இருங்க அப்படின்ற அந்த மாதிரி ஒரு அச்சத்துக்குரிய நாளுக்கு இப்படிதான். அதாவது இந்த மாதிரி அரசாங்கம் பயன்படுத்துது. ஆகினால அந்த மாதிரி சில பேர் கேட்டா நிறைய பேர் இறந்துகிட்டே இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த உலகத்துல நாம் இருக்கும்போது விசுவாசம் இல்லாத நாம் எப்படி பழைக்க முடியும்? விசுவாசத்தினாலே நீதிமானே விசுவாசத்தினால்தான் பழைப்பான். நீதிமான் அவன் நீதி செய்கிறவன். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். நீதிமான்கள் மேல கர்த்தருடைய கண்கள் நோக்கமா இருக்கு. அவனுடைய கூப்பிடுதலுக்கு வேண்டுதலுக்கு அவர் கவனமா இருக்கிறார். ஆனா
விசுவாசத்தினாலதான் நீதிமானே வாழ்வான்னு சொல்லி வசனம் சொல்லுது. அல்லேலூயா. ஆண்டவரிடத்துல நாம நல்ல விசுவாசத்தை கொண்டிருப்போம். நாம கடந்த வாரம் கூட நம்ம பார்த்தோம், அதாவது பவுல் சொன்ன காரியத்தை நம்ம பார்த்தோம். 2 கொரிந்தியர் 4:13 வாசிக்க பார்த்தோம். விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். இப்போ விசுவாசித்தேன் ஆகியால் பேசினேன். கடந்த வாரத்துல நம்ம பார்த்தோம், கர்த்தராகிய இயேசு சொன்னார், அற்ப விசுவாசத்தை பத்தி சொன்னாருமா. அற்ப விசுவாசிகளை தன்னை மலபிரசங்கத்துல தன்னை சூழ்ந்து இருக்கிற சீஷர்களை பார்த்து சொன்னார், அற்ப விசுவாசிகளை சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்காக அற்ப விசுவாசிகளை சொன்னார்? அவங்க கவலைப்பட்டவங்க, பயப்பட்டவங்க, சந்தேகப்பட்டவங்க. அற்பம் 3 பேர் சொன்னார். அதாவது நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட்டாங்க, உடைக்காக கவலைப்பட்டாங்க, உணவுக்காக கவலைப்பட்டாங்க, தண்ணீருக்காக கவலைப்பட்டாங்க. அவங்களை பார்த்து கர்த்தர் சொன்னார், அற்ப விசுவாசிகளை. சாப்பாட்டுக்காகவும் உடைக்காகவும் தண்ணிக்காகவும் என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம் என்று சொல்லி நீங்க ஏன் கவலைப்பட்டு நீங்க அற்ப விசுவாசிகளா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொன்னார். விசுவாசமே இல்லை. ஏன்னா ஆகாயத்து பறவைகளை போஷிக்கிறார் தேவன், காட்டு புஷ்பங்களை அவர் என்ன செய்யறார்? உடுத்து வைக்கிறார். இது 2 செய்யறதுனால அதை காட்டில் நீங்க விசேஷித்தவர். உங்களுக்கு என்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அப்ப தேவன் எனக்கு செய்வார்னு சொல்லி நீங்க விசுவாசிக்கலையே. சாப்பாடு, எனக்கு துணி, அதனால எனக்கு தண்ணி, இல்லைன்னா தண்ணி குடிக்கிறவங்க குடிக்கிறாங்க, இல்லைன்னா போவன்டா, கொக்கோ கோலா, அதாவது கவனிங்க சொல்றாங்க அந்த மாதிரி. இதுல எல்லாம் பிரான்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் தண்ணியே குடிக்கிறது இல்லையா? புரியுதா? தண்ணியே குடிக்கிறது இல்லை. தண்ணியை பார்த்தாவே அவங்க தண்ணி குடிக்க, சாப்பாட்டுக்கெல்லாம் தண்ணி குடிக்கிறது இல்லையா? அப்படின்னா அவங்க என்ன குடிக்கிறாங்களான்னா பீர் குடிக்கிறாங்க. இதுல அந்த மாதிரி இங்கிலாந்துல அப்படி இருக்கிறவங்க எல்லாம் பெரும்பாலும் நீங்க கூல் ட்ரிங்க் வாங்கி குடிக்கிறீங்கல்ல, அதையே வச்சுக்கிட்டு குடிக்கிறாங்க. கம்மியான விலையில இருக்கான், அதனால தண்ணிக்கே போன்ற கலர் குடிக்கிறாங்க. இந்த உலகத்துல இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. புரியுதா? உலகத்துல நடந்துட்டு இருக்குது. நீ இன்னும் கவலைப்பட்டு, அதாவது ஜனங்க வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. உன்னை நீ ஆண்டவருடைய பிள்ளையாச்சே, கர்த்தர் உன்னை வாழ வைக்கிறாங்க. ஜனங்க சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. நீ ஆண்டவருடைய பிள்ளையாச்சே, உன்னை அவர் போஷிக்க மாட்டாரா? ஜனங்க உடுத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால உடை என்ன ஆகுதுன்னு சொன்னா, எல்லாம் உடையெல்லாம் இன்னைக்கு எவ்வளோ உடைகளை உடுத்துறாங்க. கர்த்தர் சொன்னார், அதாவது உடைக்காக நீங்க கவலைப்படாதீங்க. என்ன உடுத்துவிக்கிறார், உங்களை உடுத்துவிப்பார். அதனால கவலைப்பட, நாளைய தினத்தை குறித்தே கவலைப்பட வேண்டாம். கவலை இல்லாத விசுவாசம் தான் நமக்கு அவங்கதான் விசுவாசிகள். அதனால அந்த படகுல போன சீஷருங்க நாங்க இயேசு கிறிஸ்து கூட இருக்கும் போதே பாத்தீங்களா, கூடவே அவர் இருக்கிறாருன்னு வச்சுக்க, படுத்துட்டு இருக்கிறாரு. அவங்க எல்லாரும் சுத்தி உக்காந்துட்டு இருக்காங்க. கால் கை அவங்க மேல படுற மாதிரி தான் இருக்கு. அவ்வளவு பக்கத்துல இருக்காரு இயேசு கிறிஸ்து. ஆண்டவரே, நாங்க மடிந்து போகிறது உங்களுக்கு கவலை இல்லையா? அதாவது அவர் மடிந்து போறது இவங்களுக்கு அதாவது வேற மாதிரி கூட மனிதாபிமானம் இல்லாத சீஷர்களை கர்த்தர் வச்சிருந்தாரு போது ஆச்சரியமா இருக்கு. நாங்க முழிச்சிட்டு இருக்கிறோம், கடல் கொந்தளிக்குது, நாங்க நீச்சல் அடிச்சுக்கிட்டாவது போயிடுவோம். நீங்க படுத்துக்கிட்டு தூங்கிட்டு இருக்கீங்க. ஆண்டவரே, உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது ஆண்டவரே, கடல் கொந்தளிப்பா இருக்கு ஆண்டவரே, அதனால உங்களை எழுப்புறோம் நாங்க அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல. நாங்க செத்து போறோம்னு உங்களுக்கு கவலை இல்லாத தூங்கிட்டு இருக்கீங்களா? அப்படின்னா இவங்க முழுகனா அவரும் முழுகாது இருப்பாரா? அதாவது மனிதாபிமானம் இல்லாத மக்கள். இன்னைக்கு கூட நீங்க ஆண்டவர் மேல அன்பு, அதாவது கொடுங்கன்றது இல்லை, கர்த்தருக்கு நாம என்ன செய்யறோம், கர்த்தரை எப்படி பிரியப்படுத்துறோம்,
கர்த்தருக்காக நாம் எப்படி அவரை பின்பற்றி நடக்கிறோம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு மனம் இருக்கா? நீங்க எவ்வளவோ செய்தீங்க ஆண்டவரே, எங்களுக்காக பாடுபட்டீங்க, எங்களுக்காக சிலுவையை சுமந்தீங்க, எங்களுக்காக சிலுவையில ரத்தம் சிந்தினீங்க, எங்களுக்காக உங்களுடைய ஜீவனையை கொடுத்தீங்க. அதனால உங்களுக்காக நான் உழைக்கிறேன் ஆண்டவரே, உங்களுக்காக நான் சேவை செய்யறேன், உங்களுக்காக அல்லது மற்றவங்களுக்கு நான் ஊழியம் செய்யறேன். ஏதாவது ஒரு காரியத்தை நீங்க எங்களுக்காக எவ்வளவு செய்தீங்களா ஆண்டவரே, அதனால உங்களுக்காக நான் நடக்கிறேன், உங்களுக்காக நான் பேசுறேன், உங்களுக்காக நான் உழைக்கிறேன் அப்படின்ற ஒரு தன்மை கூட நம்மளுடைய வாழ்க்கையில இல்லாதபடி ஆண்டவருக்காக கஷ்டப்படுறியா? நான் ஆண்டவருடைய ஊழியத்துக்காக கஷ்டப்படுறேன், அவருடைய சேவை, அவர் சொன்னதை செய்யறதுக்காக நான் கஷ்டப்படுறேன் அப்படின்ற ஒரு தன்மை கூட இல்லாதபடி எல்லாம் அனுகூலமா இருக்கணும், அவர் மட்டும் கஷ்டப்படணும். வேதம் அப்படி சொல்லல. அவரோடு கூட பாடுகளை நாம் சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். அப்போ வந்து வேதம் என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவரே நீங்க கஷ்டப்பட்டீங்க நானும், நீங்க நடந்தீங்க நானும் நடக்கிறேன், நீங்க கஷ்டப்பட்டீங்க நானும் உங்களுக்காக கஷ்டப்படுறேன், உங்க வழியில நான் பின்பற்றி வருவேன் அப்படின்னு சொல்லி, நீங்க பசியா இருந்தீங்க நானும் பசியா இருக்கிறேன், நீங்க தாகமா இருந்தீங்க நானும் தாகமா அப்படின்னு ஆண்டவரோட சேர்ந்து கொள்ள மனம் இல்லாத மக்கள்லாம் எப்படி கர்த்தர் வந்து நம்மளெல்லாம் சேர்த்து கொள்வார்? அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ஆண்டவர் கூட எப்படிதான் போற? உனக்கு இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைந்து வாழ மனம் இல்லையே, அவரை பின்பற்றி நடக்க மனம் இல்லையே, அவர் பட்ட கஷ்டத்தை நானும் படுறேன்னு சொல்ற. அதாவது பிள்ளைகளா இருக்கிற, வாலிபனா இருக்கிற அந்த வயசுல அவர் வந்து எவ்வளவா கஷ்டப்பட்டார், குடும்பத்துக்காக, தாய்க்காக, சகோதரர்களுக்காக கஷ்டப்பட்டார், சமுதாயத்துக்காக கஷ்டப்பட்டார், எல்லா மக்களையும் தேடி தேடி போய் அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார், எல்லாருக்கும் உதவி செய்தார். புரியுதா? இதெல்லாம் வந்து நீ வந்து அதெல்லாம் நினைக்கிறியா? எல்லாருக்கும் உதவி செய்ய வேண்டியது என்னுடைய கடமையா இருக்கு. ஏன்னா நீங்க செய்தீங்க, நான் செய்யறேன், நீங்க கஷ்டப்பட்டீங்க, நான் கஷ்டப்படுறேன், குடும்பத்துக்காக நான் கஷ்டப்படுறேன், குடும்பத்துக்காக நீங்க கஷ்டப்பட்டீங்க, பொது மக்களுக்காக நீங்க கஷ்டப்பட்டீங்க, அந்த அதுல நான் ஒரு பங்கு எடுத்துக்கிறேன்னு சொல்லக்கூடிய நிலை இல்லாத சுயநலவாதிகளா இருந்தா கர்த்தர் எப்படி நம்மள அவரோடு கூட சேர்த்து கொள்வார்ன்றத பாருங்க. கர்த்தர் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஆண்டவருடைய சிந்தை, அதனாலதான் பவுல் சொல்றார், எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை இயேசு மாதிரி எங்களுக்கு வந்து மனசுல வருது, அவரை மாதிரி வாழணும்னு வருது, அவரை மாதிரி பேசணும்னு வருது, அவரை மாதிரி சிந்திக்கணும்னு வருது, அவரை மாதிரி நடக்கணும்னு வருது. இவங்க எல்லாம் தேவனால பிறந்ததுனால, விசுவாசிகள் ஆனதுனாலே இதெல்லாம் வருது. விசுவாச ஆவிய உடையவர்களா இருக்கிறதுனால இதெல்லாம் வருது. இவங்க ஒரு அவிசுவாசியா இருந்தால் இதெல்லாம் வராது. இன்னைக்கு அவிசுவாசிகளுக்கு இயேசுவை போல நடக்கணும், பேசணும், வாழணும். ஏன்னா விசுவாசம்ன்றது பற்றி பிடிச்சிக்கிறது. அப்படி அவரை பற்றி நம்ம பிடிச்சிக்கிட்டா அவருடைய அந்த அதுக்குள்ள இருக்கிற வல்லமை, அதுக்குள்ள இருக்கிற அறிவு, அதுக்குள்ள இருக்கிற ஞானம், அதுக்குள்ள இருக்கிற சுகம், அதுக்குள்ள இருக்கிற பலம், அதுக்குள்ள இருக்கிற எண்ணம் எல்லாம் நமக்கு வரும். அல்லேலூயா. விசுவாசத்தை பிடிச்சிக்கிறது ஆண்டவரை. நீங்க வந்து ஒரு கரண்ட் ஒயரை போய் பிடிச்சீங்கன்னா எப்படி உங்களுக்கு விசுவாசத்தை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா அது நேரா உள்ள பாய்ச்சி வரும். அந்த மாதிரி தெய்வீகத்தை போய் நம்ம ஆண்டவரை பிடிச்சிக்கிட்டா அந்த எண்ணம், சிந்தனை, அந்த மாதிரி அவரை போல பேசணும், நடக்கணும், சிந்திக்கணும், வாழணும் எல்லாம் நமக்கு வரும். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல நாம விசுவாசிக்கிற பிள்ளைகளா, விசுவாச மார்க்கத்தாரா நாம் இருந்து ஆசீர்வதிக்கப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கவனிங்க, உங்களுக்கு அந்த 3 காரியத்தை கர்த்தர் சொன்னார். அற்ப விசுவாசிகளை அதை வந்து நாம இன்னைக்கு மாத்திக்கிறதுக்கு வழிகள் உண்டு. நாம அற்ப விசுவாசியா இருக்க வேண்டிய அவசியம், நீ வந்து கவலைப்படுறவனா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டியவனா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ சந்தேகப்பட வேண்டியவனா இருக்கிற அவசியமும் இல்லை. அதுக்கு வழியெல்லாம் செய்து வச்சிருக்கிறார் கர்த்தர். ரோமர் முதலாவது பாருங்க, ஆபிரகாமுடைய இந்த வாழ்க்கையை பத்தி பார்த்தோம்னா ரோமர் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்கம்மா. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். கவனிங்க, இப்போ
வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் சந்தேகமே அவனுக்கு வரல. அதாவது வாக்குத்தத்தத்தை குறித்து அவனுக்கு என்ன வரல? சந்தேகமே வரல. சந்தேகமே வராதபடி, அதாவது நம்புறான். இப்போ கர்த்தர் காணக்கூடாதவர் தேவன். இப்போ நம்ம காண்கிறத நம்ப வேண்டியது என்ன? இன்னைக்கு நம்ம எல்லாம் இங்க இருக்கிற எல்லாரும் விசுவாசித்து நடக்கிறவர்கள். எப்படிப்பட்டவங்க? தரிசித்து நடக்கிறவங்க. இப்போ இயேசு கிறிஸ்து உங்க மத்தியில இருப்பேன்னு சொன்னார். அவரை நீங்க கண்ணில பார்க்கவே முடியாது. ஆனா நாம என்ன நினைக்கிறோம்னு சொன்னா, கண்ணில பார்க்க தேடி கண்டுபிடிக்க முடியாது நீ எங்க இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. இங்க எந்த இடத்துல இருக்கிறார் கர்த்தர்னு. ஆனா நாம விசுவாசிக்கிறோம். நான் அவரை பார்க்கல, ஆனா கர்த்தர் இங்க இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு இங்க இருக்கிறார். அப்ப நாம விசுவாசித்து நடக்கிறவர்கள். எதையும் நம்ம பார்க்கல, எதையும் பார்க்கல, ஆனா ஆண்டவர் இடத்துல நாம ஜெபம் பண்றோம். விசுவாசம் உள்ள ஜெப பிரியாளியை ரட்சிக்கொண்டா ஒரு நோயாளியை வச்சுக்கிட்டு ஆண்டவர் இடத்துல ஜெபம் பண்றோம். ஜெபம் பண்ண உடனே அவங்களுக்குள்ளே ஒரு மாற்றத்தை தான் நம்ம பார்க்கணும். அவரை பார்க்கல. அதனாலதான் வாக்குத்தத்தங்களை ஆபிரகாம் எப்படிப்பட்டவன்னா, சந்தேகம்ன்றதே அவனுக்கு கிடையாது. சந்தேகமே கிடையாது. அவருடைய சத்தம் வருது, வார்த்தை வருதுன்னா அப்படியே அவரை விசுவாசிக்க கூடியவன் அவன் இருக்கிறான். புரியுதா? சந்தேகப்படாம நீங்க அந்த வழிமுறையை பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். பாருங்க, ஆதியாகம புஸ்தகம் 17 அதிகாரம் 1-6 வரைக்கும். ஆபிரகாம் 99 வயதான போது